பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தி என்ற நிகழ்ச்சியில் தற்பொழுது நான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கிறது வழக்கம். என்ன காரணம் என்று சொன்னால், மிகுந்த முக்கியத்துவம். அப்படி என்ன அதில் இருக்குது என்று சொல்லி அநேகமான அதை கேள்விப்படாதவர்கள், சிலுவையின் செய்தியை அறியாத ஜனங்களே சபைகளில் நிறைந்திருக்கிறபடியினால் அநேகமானவர்கள் அதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் அவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டாக இதனை பற்றி திருப்பி நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். அப்போ இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற வழிபாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அந்த வழிபாட்டை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற மனுஷன் அறியாவிட்டால் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழ முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை அவனால் வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை அவனால் வாழ முடியவில்லை என்று சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு பின்பு அவனுடைய ரட்சிப்பு சேலஞ்ச் பண்ணப்படும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், ஏராளமான பிசாசுகளும் உலகமும் மாம்சமும் அவனுடைய விசுவாசத்தை கேள்விக்குறியாக்கி போடுவதில் முக்கியமாக கவனத்தை செலுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம்தான் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ 3 விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்கள். நம்பர் 1, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருந்தால் எப்படி நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இதை பற்றி விவரமாக நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி பாவத்தின் பிடியில் இருந்த எங்களை விலக்கி எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரமபிதாவோடு ஒப்புரவாகக்கூடிய பாக்கியத்தை
கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தினாலே தேவரீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் அருமையான பிதாவே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ரோமர் 6:3 கவனமாக நீங்கள் பார்த்துங்க. 6:1 6:2 6:1 6:2 மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை அந்த பாவம் என்பது தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேணுமாயிருந்தால், பூரண விடுதலை அடைய வேணுமாயிருந்தால் ரோமர் 6:3 6:4 6:5 ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டும். என்றால் அந்த பாவத்துக்கு தீர்வு ரோமர் 6:3 6:5 வரையும் இருக்கிற 3 வசனங்களில் தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 6:3 பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலேயே 2 முக்கியமான விஷயத்தை கேட்கிறார். என்ன மாதிரினால், இதனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் அதனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? மற்றது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் அந்த சொற்பதத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறபடியினால் தான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இதனை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த அறியாமல் இருக்கிறீர்களான்ற விஷயத்தை பார்த்த பின்பு நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற சொற்களை பற்றி விவரமாக நாங்கள் பார்த்து அறிந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக அறியாமல் இருக்கிறீர்களா என்ற சொற்பதத்துக்கு வருவோம். அப்போ 2 விஷயம் அங்கே தொக்கி நிற்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஒன்று தகவல் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா? 2 அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இப்பொழுது நாங்கள் பார்க்கிற விஷயம், இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறது என்னென்று சொன்னால், தகவல் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா? அதனை பற்றி தான் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தற்பொழுது சபைகளில், அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சுவிசேஷம், எல்லா சபைகளையும் நான் சொல்லவில்லை, அநேகமான சபைகளில், விதிவிலக்கான சபைகள் நிச்சயமாக உண்டு, அநேகமான சபைகளில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதில்லை என்றதை மிகுந்த வேதனையோடு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ காரணம், அவர்கள் வெகு சிலர், அதாவது வெகு சில போதகர்களே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்புக்கும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விடுதலைக்கும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தத்துக்கும் சபையில் பிரசங்கிக்காவிட்டால் அங்கு சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கிக்கப்படவில்லை என்பதே அதன் பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. அப்போ அவர்கள் என்னத்தை பிரசங்கிக்கிறார்கள்? என்று பொதுவான கேள்வியே அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கலாம். அதிகமாக ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி,
பணக்காரனாவது எப்படி என்று சொல்லி சபையில் அதுவே மிக முக்கியமான பிரசங்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷனுக்கு இயற்கையாகவே இருக்கிற இச்சையை அது கிளப்பி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் இச்சை உள்ளவனாக இருக்கிறான். இச்சையோடு தான் அவன் இந்த பூமியில் பிறந்தான். அந்த பாவம் அவனுக்குள்ளே இருக்கிறபடியால் பல்வேறு விதமான இச்சைகள் அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த இச்சைகளை இந்த மாதிரியான பிரசங்கங்கள் கிளப்பி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உதாரணமாக என்ன மாதிரி என்று சொன்னால், ஒருவன் நிசான் காரை வச்சிருந்தால் நிசான் காருக்கு பதிலாக அவன் எப்படி ஒரு பென்ஸ் காரை வாங்கிறது என்பதை பற்றியே உபதேசங்கள் நடக்கிறது. ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பதனையே கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் கிடையாது, எப்படி ஐஸ்வர்யவான் ஆவது. அப்போ இந்த விதமான பிரசங்கம் மீட்கப்படாத இருதயத்தில் அவனுடைய இச்சையை கிளறி விட்டு அதற்கு கூடுதலான கவனத்தை செலுத்த அநேகமான சபைகள் முட்டி வழுகிறதற்கு காரணம் அந்த இயற்கையான இச்சையை இந்த மாதிரியான பிரசங்கங்கள் கிளப்பி விடுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் கிடையாது. அப்போ சுவிசேஷத்துக்கு பதிலாக எப்படி நாம் பணக்காரனாக முடியும், எப்படி நான் ஐஸ்வர்யவானாக முடியும், எப்படி நான் பொருள்களை சேர்த்து கொள்ள முடியும், இதை பற்றியே இப்பொழுது பிரசங்கம் அநேகமான சபைகளில் நடைபெறுகிறது. அப்போ இத்தகைய சுவிசேஷம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான சுவிசேஷம் நேரடியாக சாத்தானுடைய கைக்குள் மாட்டுப்பட்டு போவதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி என்ற பிரசங்கம் நேரடியாக சாத்தானுடைய கைக்குள் மாட்டுப்பட்டு போவதற்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாத்தான், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ யோபு 1:9-10 சாத்தான் தேவனை நோக்கி என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் கவனமாக கேட்டீர்கள். ஆனால் இந்த மாதிரியான பிரசங்கம் அதற்குத்தான் வழிவகுக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்வதன் மூலம் மனுஷன் தேவனிடத்தில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மனுஷன் பொருளுக்காகத்தான் தேவனிடத்தில் வருகிறானே தவிர ஒரு தனிப்பட்ட அன்பின் நிமித்தம் தேவனிடத்தில் வருவதில்லை என்பதை சாத்தான் வலியுறுத்துகிறான். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்றால், இந்த பேராச சுவிசேஷம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அநேகமாக அதாவது பொருளுக்காக, பேராச சுவிசேஷத்தின் நோக்கம் பொருள்களை எப்படி சேகரிக்கிறது, அதைத்தான் சாத்தான் தெளிவாக யோபு 1:9-10 சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான பிரசங்கங்கள் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு வழிவகுப்பதல்ல, மனுஷன் சாத்தானுடைய கைக்குள் அகப்பட்டு சாத்தானால் முற்று முழுதுமாக அழிக்கப்படுவதற்கு இது உதவி செய்கிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருப்பதா இல்லை. அப்போ அடுத்ததாக தற்செயலாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி போதகர் குறிப்பிட்டால் உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பிரமாணத்தையும் சேர்த்தே கொடுக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது
பேராச சுவிசேஷம் அநேகமான சபைகளில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற சொல்லை போதகர் உபயோகித்தால் போதகர் உடனடியாகவே அந்த ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பிரமாணத்தையும் சேர்த்து அவர் கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதனை செய் அதனை பெற்றுக்கொள்ளுவாய், இதனை செய் அதனை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்கிறார். அப்போ தான் கொடுக்கும் பிரமாணம் விருப்பமான பிரதிபலனை கொண்டு வரும் என்று சொல்லி போதகர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரியான மனப்பான்மையை யூதர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். நான் ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் அநேகமான மனுஷர்களுக்குள்ள இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிப்பதற்கு பதிலாக நான் ஏதாவது செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய மகா உன்னதமான ரட்சிப்புக்கு நானும் ஏதாவது செய்ய வேணும் என்ற விருப்பம் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அப்போ யூதர்களுக்கும் இந்த மாதிரியான விருப்பம் இருந்ததில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போ யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் 6:22 யோவான் 6:28-29 அவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தொரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதுக்கு அவருடைய பதில் என்ன என்பதை பார்ப்போம். 6:28 யோவான், மறுபடியும் சொல்லுகிறேன், யோவான் 6:28-29 அப்பொழுது அவர்கள் யூதர்கள் அவரை ஆண்டவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனப்பான்மை ஏராளமான கிறிஸ்தவர்களிலேயும் இருக்கிறது. நான் ஏதாவது செய்ய வேணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் 29வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர் அனுப்பினவரார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அவர் உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருப்பீர்களாக இருந்தால் அதுதான் தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேகமான போதகர்கள் இதனை செய் அதனை பெற்றுக்கொள்ளுவாய், அப்போ கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிப்பார்களாக இருந்தால் உடனடியாக அவர்கள் ஒரு பிரமாணத்தையும் கொடுத்து இந்த பிரமாணத்தை செய், நீ அதன் பிரதிபலனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ ஏதாவது செய்ய உனக்கு விருப்பமாக இருந்தால், தேவனுக்கு ஏதாவது செய்ய உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அவராலே அனுப்பப்பட்டது, பரமபிதாவாலே அனுப்பப்பட்டது இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவராலே அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் என்ன செய்தாரோ அதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க வேண்டியதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அதற்கு பதில் சொல்லி இருந்தார். அப்ப இந்த உபதேசத்தை கவனத்துக்கு எடுப்பார் ஒருவரும் இல்லை. உதாரணமாக நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். அடுத்தது 12 அரசாங்கம். மற்றது விசுவாச வார்த்தைகளின் உபதேசம். இப்படி இன்னும் அநேக மனுஷ கற்பனைகள், மனுஷ பிரமாணங்கள், மனுஷ பாரம்பரியங்கள் ஜெயம் கொண்ட வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என அதிகமான போதகர்களால் பிரகடனப்படுத்தப்படுகிறது, தற்பொழுது பிரகடனப்படுத்தப்படுகிறது. இதை மறுபடியும் சொல்ல நான் விரும்புகிறேன்.
அதாவது சில முக்கியமான உபதேசங்கள் சபைகளில் நடைமுறையில் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். அடுத்தது 12 அரசாங்கம், விசுவாச வார்த்தையின் உபதேசம், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டாக்ட்ரின். இன்னும் இப்படியான மனுஷ கற்பனைகள், மனுஷ பிரமாணங்கள், மனுஷ பாரம்பரியங்கள் ஜெயம் கொண்ட வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்று அநேகமான போதகர்கள் சபைகளில் பிரகடனப்படுத்துகிறார்கள். உண்மை என்னவென்றால் அத்தகைய பிரகடனத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதனால் ஒரு பிரயோசனம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே யோவான் 6:28-29 சொன்ன விஷயத்தை கவனத்துக்கு எடுத்துக்கொள்வார் இல்லை. அப்போ அவர் சொன்னது, தேவனுக்கேற்ற கிரியைகளை நீ செய்ய விருப்பமாக இருந்தால் பரமபிதா அனுப்பினவரை நீ விசுவாசிக்க வேணும், அவர் உனக்காக சிலுவையில் செய்ய போகிறத நீ விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி யூதர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆனால் தற்பொழுது அநேகமான போதகர்கள், அதாவது பிரமாணங்கள், அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு வேணுமா இருந்தால் நீ இதனை செய்ய வேணும் என்று சொல்லி பல்வேறு விதமான உபதேசங்களை, அதாவது நடைமுறையில் இருக்கிற தங்களுடைய உபதேசங்களை செய்ய வேண்டும் என்று சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை வற்புறுத்துகிறார்கள். அப்போ ஒருவராதல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போதிப்பதாக இல்லை. அநேகமான சபைகளில் பரிதாபகரமான நிலைமை தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் வரப்போகிறோம். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரோமர் 6:3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாமல் இருக்கிறீர்களா. இந்த அறியாமல் இருக்கிறீர்களா என்பதில் ஒன்று வந்த நம்ம அது என்றால் தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா. 2 அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா. அப்போ இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரமும் எதனை பற்றி பார்த்தோம்? தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா. இதுதான் தகவல்கள். இதனை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவர்கள் அநேகமான கிறிஸ்தவ சபைகள் அறிவில்லாமல் இருக்கிறதற்கு காரணம் இதுதான். ஆனபடியால் சிலுவையை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியும் தொடர்ச்சியாக அந்த பிரசங்கம் மேற்கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதுதான் சுவிசேஷம். அடுத்ததாக நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இந்த அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுல அருகில் அவ்விசுவாசமும் ஒட்டி இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவ்விசுவாசம் இருக்கிறபடியினால்தான் அறிய விருப்பம் இல்லாமல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது எதை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், அதுகளை பற்றி அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அதுகளை பற்றி அறிய போவதாக இருந்தால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனை அறிய அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். அநேகமான, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அநேகமான கிறிஸ்தவ சபைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை, கவனமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது மனித வர்க்கத்துக்கோ அல்லது விசுவாசிக்கோ போதுமானது என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மறுபடியும் இதனை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு. அநேகமான கிறிஸ்தவ சபைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது மனித வர்க்கத்துக்கோ அல்லது விசுவாசிகளுக்கோ போதுமானது என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. சபைகள் விசுவாசிக்கவும் இல்லை, சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் அப்படி விசுவாசிக்கவில்லை. அடுத்தது
அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு வாயினால் சம்மதம் தெரிவிக்கிறார்களே தவிர இருதயத்தில் இருந்து அவர்கள் சம்மதத்தை தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மனோதத்துவத்தை தழுவிக்கொண்டார்கள். சைக்காலஜியை முற்றும் முழுதுமாக அவர்கள் தழுவிக்கொண்டார்கள். அப்ப கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு அதற்கு வாயினாலே அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்களே தவிர அவர்களுடைய இருதயத்தில் இருந்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக முற்று முழுதுமாக மனோ தத்துவத்தையே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதற்கே அவர்கள் தங்களுடைய இருதயத்தினால சம்மதத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனோ தத்துவமே இன்றைய சுவிசேஷம். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் மனோ தத்துவமே சுவிசேஷமாக போதிக்கப்படுகிறது. அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவின் சிலுவையையும் மனோ தத்துவத்தையும் ஒரே நேரத்தில் விசுவாசிக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவன் கிறிஸ்துவின் சிலுவையையும் மனோ தத்துவத்தையும் ஒரே நேரத்தில் விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது, ஒன்றை ஒன்று விளக்குகிறது என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவர் அது கிறிஸ்து வந்தார், அவர் சிலுவையில் மரித்தார், அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்களே தவிர அது இருதயத்திலே இருந்து அவர்களுக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக முற்று முழுதுமாக மனோ தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மனோ தத்துவம் தான் தற்போதைய சுவிசேஷம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்ப மனோ தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் சிலுவையையும் மனோ தத்துவத்தையும் விசுவாசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒன்றை ஒன்று விளக்குகிறது, ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. ஆனபடியால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவைக்கு வாயினால் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்களே தவிர அவர்களுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் மனோ தத்துவத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான பிரசங்கங்கள் மனோ தத்துவத்தை பற்றியே மேற்கொள்ளப்படுகிறது. கிறிஸ்தவ சபைகளில் பல்வேறு விதமான புஸ்தகங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது, விற்கிறார்கள். அநேகமான சபைகளில் பல்வேறு கிறிஸ்தவ புத்தகங்கள் என்று சொல்லி விற்கிறார்கள். ஒன்றிலும் கிறிஸ்துவின் சிலுவையை நாம் காண முடியாது. அதற்கு பதிலாக மனோ தத்துவமே அங்கே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனையே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். உதாரணமாக, நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை ஒரு மனோ தத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனோ தத்துவத்தினால் கிறிஸ்தவ சபைகள் மூழ்கி இருக்கிறது. அநேகமான வேதாகம கல்லூரிகள் மனோ தத்துவத்தையே போதிக்கிறதே தவிர வேதத்தை அவர்கள் போதிக்கிறதில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் வேதாகம கல்லூரிகள் மனோ தத்துவ நிபுணர்களையே உருவாக்குகிறது. அப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் அண்ட் ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.